ஒரு ஐஆர்பி வேலை செய்யக்கூடிய ஒரு தம்பி கார்த்திகேயன் வந்து ஒரு பேட்டி செய்தியெல்லாம் கொடுத்துட்டு போயிருக்காங்க. அது சம்மந்தமாக விளக்க வேண்டியது என்னோடய கடமைன்றதால இந்த மீட்டிங் இப்போ நான் அரேஞ்ச் பண்ணியிருக்கேன். கடந்த 16ஆம் தேதி நான் பாண்டிச்சேரியில் என் வீட்டில் இருக்கும்பொழுது எனக்கு உதயம்பேட்டில் ஒரே கலவரமாக இருக்குது. வெளியாட்கள் 50 பேருக்கு மேலே வந்து இங்கே வந்து குணசேகரம் பயிர் வச்சுங்கிற இடத்துல வந்து பிரச்சனை பண்ணுறாங்க. அதை வந்து அப்படின்னு சொன்னாங்க. உடனே நான் போலீஸுக்கு ஃபோன் பண்ணி அது என்னான்னு போய் பாருங்கன்னு சொல்லிட்டேன். குணசேகரம் யாருன்னு கேட்டால் அந்த ஊரில் இருக்கிற ஒரு நிலச்சி வந்தார். என்னுடைய கட்சியில் வந்து அவர் விவசாய அணி அமைப்பாளர். எனக்கு நண்பர் அவர். 40 ஆண்டமா அவர் சொத்து அவரை பற்றி அவருடைய எல்லா செய்தியும் எனக்கு தெரியும். அவர் எப்படிப்பட்டவருன்னு தெரியும். அதனால் அவர் விஷயத்தில் தப்பு இருக்காதுன்றதால நான் போலீஸை வச்சு உடனே பாருங்கன்னு சொல்லிட்டேன். போலீஸ் வந்த பிறமா இந்த கூட்டம் அடங்கலை. பெரிய தகராறு பண்ணி பிரச்சனை பண்ணாங்க. அப்போயும் அங்கே உள்ளூர்லாம் அடிக்க ஆரம்பித்தாங்க. அதுக்கப்புறம் மறுபடியும் எனக்கு ஃபோன் பண்ணப்போ நான் வந்து அவங்க கீழூரில் அந்த காவல்துறை அதிகாரிகளை தொடர்பு கொண்டு அன்றைக்கி அந்த நிகழ்ச்சி கீழூரில் 16ஆம் தேதி நிகழ்ச்சி இதுபோல் இந்த ஊரில் இந்த பிரச்சனை நடக்குது, உடனடியாக போய் நீங்கள் பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டாங்க. உடனே காவல்துறை அதிகாரிகள் வந்தாங்க. அந்த அவங்கள பிரச்சனை பண்ணவங்கள வெளியூர் ஆட்களை ரவுடிகளெல்லாம் அவங்க வந்து பிடிக்க வந்தாங்க. எல்லாம் அவன் தப்பிச்சு போயிட்டாங்க. அதுக்கப்புறம் அவங்க பேரில் வந்து வழக்கு பதிவு செஞ்சுருந்தாங்க. அந்த வழக்குக்கு வந்து தொடர்ந்து அவங்க வந்து வழக்கு போடாது இருந்தாங்க. மேலெடுத்த அழுத்தின காரணமாக அங்கே அந்த தொகுதியை பொறுத்தவரையும் யார் அழுத்தம் கொடுப்பாங்கன்றதும் அதுக்கப்புறம் இருக்கிற சில செய்திகளையும் சொல்கிறோம். வழக்கு பதிவு பண்ணலை. வழக்கு பதிவு பண்ணாதால நாங்கள் வந்து தொடர்ந்து வந்து இவங்களே தான் போய் பார்க்க சொன்ன போயிட்டு எஸ்எஸ்பியை எஸ்பியை டிஐஜி எல்லாம் போய் பார்த்தாங்க. அந்த நடந்த கலவரத்தினுடைய வீடியோவை அங்கே கொடுத்துக்கிறாங்க. எங்கே அந்த வெளியாட்கள் அந்த பல வழக்குகளில் சம்மந்தப்பட்ட ரவுடிகள் வந்து பண்ண அட்டகாசத்தை கொடுத்த உடனே காவல்துறை உயர் அதிகாரிக்கு வந்து ஆய்வு பண்ணி அந்த ஐஆர்பிஎன் போலீஸ் தம்பி மேலேயும் அந்த வந்தவங்க பண்ணி வழக்கு பதிவு செய்து வழக்கு பதிவு செஞ்சுருக்காங்க. இது நடந்தது. இது ஒரு நாள் கழித்து அந்த தம்பி ஒரு 25 பேர் எட்டுன்னு எங்கள் வீட்டுக்கு வந்தார். வந்தப்போ அவங்களாம் கீழே நிற்க வச்சுட்டு ஒரு மேலே வந்து உங்கள்கிட்ட பேசணுன்னாரு. இல்லைப்பா நான் கல்யாணம் சுந்தரம் என்னை அமிச்சாருன்னு சொல்கிறேனே ஒன்றே நான் அவரோட பேசுகிறேன். எனக்கு இந்த பத்திரங்கத்தெல்லாம் என்கிட்ட காமிக்காதுப்பா. என் தொகுதியில் போய் நீங்கள் சண்டை சச்சரவு வச்சுக்காதீங்க. உங்களுக்குள்ள சொந்தக்காரனா நீங்கள் பேசி தீர்த்துங்க உங்கள் பிரச்சனையை அப்படின்னு சொல்லிவிட்டு நான் அவர்கிட்ட சொல்லி அனுப்பிச்சி விட்டுட்டேன். ஆனால் அவர் போகும்போது சில வார்த்தைகளை கீழே விட்டுட்டு போய்க்கிறார். என்ன விட்டுட்டு போய்கிறாருன்னா, நாங்கள் பல வழக்குகளை பார்த்துக்கிறேன், நானே பார்த்துக்கிறேன், என்னை போலீஸ் நினச்சிக்கினாரு, சிபிஐ வழக்கெல்லாம் கூட எங்கள் பேரில் போட்டிருக்காங்க, எங்கெல்லாம் யாரும் பிடிச்சி உள்ளே வச்சிடலன்னு சொல்லிவிட்டு ஒரு குறிப்பிட்ட சம்பவத்தை பாண்டிச்சேரி அந்த சம்பவத்தெல்லாம் சொல்லிட்டு அவர் வெளியில் போகிறேன். அதுக்கப்புறம் நானே போயிட்டு எஸ்எஸ்பிகிட்ட இந்த தம்பி இது போல் ஒரு செய்தியை சொல்லிட்டு போகிறாரு, இது வந்து நல்லா இல்லை வெளியே சொல்லிட்டு போகிறான்னு சொல்லிட்டு அந்த தகவலை சொன்னால் அதுக்கப்புறம் காவல்துறை கொஞ்சம் கடுமையான நடவடிக்கை எடுத்து இந்த பிரச்சனை பண்ணியிருக்காங்க. ஏதோ ஒரு எஸ்ஏ ஒரு இன்ஸ்பெக்டர் லெவலில் இல்லை, எல்லா எஸ்எஸ்பி கவர்னர் உட்பட எல்லாரையும் பார்த்து மனு கொடுத்துருக்காங்க. இந்த விஷயமா நடந்த விஷயத்தை ஃபுல்லாகவே ஒரு குறிப்பிட்ட சட்டமன்ற உறுப்பினர் பேர்லையும் அவங்க சொன்ன மாதிரிலாம் அந்த உறுப்பினர் பேரை நான் சொல்ல விரும்பலை. அந்த உறுப்பினர் பேரையே சொல்லி எல்லா காவல் அதிகாரிகளுக்கும் கவர்னருக்கும் கொடுத்துருக்காங்க. இன்றைக்கி வந்து ஒரு நாடகத்தன்னைக்கு அரங்கேற்றிருக்காங்க. இது சம்மந்தமாக அந்த உடையவர் இருக்கார், அவர்கிட்ட நீங்கள் என்னென்ன கேட்குறீங்களோ கேட்டுங்க, அந்த பதில் அவர் சொல்லுவார். பாஜக எம்எல்ஏவோட அவர் பேரில் கரையாக்கிட்ட சொல்கிறாங்க, அதெல்லாம் நீங்கள் கேட்டுங்க, எல்லாம் ரெக்கார்டு பூர்வமாக கேட்டுங்க. பிரச்சனையே அவர் தலையிட்ட பிறகு தான் பிரச்சனை அதிகமாகிடுச்சு. யார் சொல்லி சொல்லுங்க சார்? யார் பேர்? நான் கிட்டத்தட்ட ஒரு 100 வருஷமாக 3 தலைமுறையாக அந்த காலத்தில் நாங்கள் பேர் வச்சுக்கிறோம். இவ்வளோ நாளாக எந்த பிரச்சனையுமே இல்லை. எங்கள் மாமா இறந்த பிறகு இதில் வந்து ஆளுங்கட்சியை சேர்ந்த பிஜேபி எம்எல்ஏ கல்யாண சுந்தரம் அவங்க ஒய்ஃப் பேரில் ஒரு அக்ரிமெண்ட் சேல் அக்ரிமெண்ட் போடுறாங்க. அந்த இடத்துல அந்த சேல் அக்ரிமெண்ட் போட்ட பிறகு தான் பிரச்சனையே ஆரம்பிக்குது. அந்த சேல் அக்ரிமெண்ட் போட்ட பிறகு தான் வந்து கார்த்திகேயன் வந்து ஒரு 40 அடி அளவுக்கு திடீர்னு பயிர் வைக்கிற நேரத்தில் ஒரு நாள் 16ஆம் தேதி அராஜகமாக உள்ளார நுழைஞ்சி நாங்கள் எல்லா கேஸையும் பார்ப்போம் இதையும் பார்ப்போம்னு சொல்லிட்டு வேலி அமைச்சார். நாங்கள் உள்ளூர் பெரிய மனுஷெல்லாம் போய் தடுக்கல, நீங்கள் எங்களை தடுக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அராஜகமாக பேசி வைப்பன் கைப்பன் மிரட்டுறாரு, அடிக்க வர்றாரு, உழவு பண்ணாரு. நாங்கள் போலீஸுக்கு போனோம்னா போலீஸ் உடனடியாக வரல. போலீஸ் வரலன்னு பிறகு தான் அதுக்கப்புறம் வந்து நாங்கள் எம்எல்ஏ தொடர்பு பண்ணுறோம். எங்கள் தொகுதி சட்டமன்ற தொடர்பு கொண்டு இது மாதிரி அராஜகம் பண்ணுறாங்க ஊரில் வந்து அப்படின்னு அவர் அதுக்கப்புறம் வந்து போலீஸுக்கு தொடர்பு கொண்டு இது மாதிரி வந்து அங்கே சட்ட ஒழுங்கு இல்லாமல் பாருங்க அப்படின்னு சொல்லி அவரை போலீஸுக்கு அறிவுறுத்தினார். அதுக்கப்புறம் தான் போலீஸே வந்தாங்க. வந்துட்டு இது மாதிரி நாங்கள் சொல்கிறோம் அவங்க பேர் எஃப்ஐஆர் போடுங்கன்னு சொல்லிட்டு கம்ப்ளைண்ட் கொடுத்தோம் ஸ்டேஷனுக்கு போயிட்டு. அவங்க வந்து தொடர்ந்து எங்களை வந்து இழுக்கடிச்சாங்க எஃப்ஐஆர் போடாமல்.
அது மாதிரி வந்து ஆதாரத்தோடு நாங்கள் நிரூபிக்கிறோம், வீடியோ ஆதாரம் ஃபோட்டோ எல்லாத்தையும் காட்டுறோம். நீங்கள் வந்து இவர் வந்து இடத்துல வந்து ஒரு ஐஆர்பிஎன் கார்டை வந்து அது உள்ளார வஞ்சி மாதிரி பிரச்சனை பண்ணிக்கிறான்னு சொல்லி இப்போ போடாமல் இழுக்கடிச்சாங்க. அதுக்கப்புறம் நாங்கள் வந்து எஸ்பி கிட்ட கம்ப்ளைண்ட் கொடுத்தோம். அதுவும் பண்ண சரி வரணும்னு சொல்லிட்டு எஸ்எஸ்பி கவர்னர் வரைக்கும் நாங்கள் இதை வந்து கம்ப்ளைண்ட் கொண்டு போன பிறகு அதுக்கப்புறம் வழக்கு எம்எல்ஏவில் வந்து இது பண்ணதுனால அப்புறம் வழக்கு பண்ணிருந்தாங்க, வழக்கு பதிஞ்சாங்க. அவங்களும் எங்கள் பேரில் வழக்கு பதிஞ்சிக்கிறாங்க. இந்த இந்த இடம் வந்து நாங்கள் வந்து இப்போ 100 வருஷமாக பயிர் வைக்கிறோம்னா இதுக்கு 100 வருஷமாக நாங்கள் புத்தகம் எங்கள் மாமா இருக்குள்ளே, எங்கள் மாமா தான் அவர், வேறு யாரும் இல்லைங்க, இறந்துட்டவர். எங்கள் மாமா இருக்கிற வரைக்கும் புத்தக சீட்டு எல்லாம் கொடுத்துருக்காரு. நாங்கள் புத்தக பயிர் வைக்கிறதுக்கு எல்லா ஆதாரமும் வச்சுக்கிறோம். இது வந்து புத்தகையும் அவங்க வாங்கியிருக்கிறாங்க. அதை வந்து இன்ஸ்பெக்டர் வந்து 2 பார்ட்டியும் வச்சு விசாரிக்குள்ள அவங்க நேரடியாக எல்லாத்தையும் சொன்னாங்க உண்மை. அது இன்ஸ்பெக்டருக்கு தெரியுங்க நடந்த கதை ஃபுல்லாக. அவர் வந்து சொல்லிட்டாரு, இன்ஸ்பெக்டர் சொன்னார், இது மாதிரி நாங்கள் வந்து இதில் வந்து டக்குலாம் தூக்கி வெளியில் போட்ட முடியாது, நாங்கள் கலெக்டர் கோர்ட்டுக்கு அப்புறம் அங்கே போய் பார்த்துங்க. எனக்கு கலெக்டர் கோர்ட்டுக்கு எங்களுக்கு அனுப்பிச்சிட்டாங்க. கலெக்டர் கோர்ட்டில் 11ஆம் தேதி அடுத்த ஹியரிங் வச்சுக்கிறாங்க. இதுக்கிடையில் இவங்க தேவையில்லாமல் போய் கவர்னர்கிட்ட போய் ஒரு இது கொடுத்து நாங்கள் ஏதோ அவங்க சொத்தை ஏமாத்துற மாதிரியும் போகிற மாதிரியும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எம்எல்ஏ பேர், எங்கள் தொகுதி எம்எல்ஏ பேரில் அவதூற பரப்பணும்னு சொல்லிட்டு இந்த மாதிரி தவறான ஒரு கருத்தை சொல்லிக்கிறாங்க. இதுதான் நடந்த விஷயம். பதிவிட்டாங்க, அவங்க சொத்தை அவங்க ஒரு ஆட்டை வித்துட்டாங்க, போட்டிருக்காரு, அவங்க சொத்தை வித்துட்டாங்க. நீ உன் முறைப்படி எடுத்துங்க உன் சொத்தை. அராஜமலாங்க சொல்கிறோம். சார் நாங்கள் குத்தகை பயிர் வைக்கிறோம். அவங்க வந்து கல்யாண சுந்தரம் எம்எல்ஏ அவங்க வைஃப் பேரில் பங்கஜ் என்ற பேர்லையும் பிரியதர்ஷி என்ற பேர்லையும் சேல் அக்ரிமெண்ட் போட்டிருக்காங்க. எம்எல்ஏ நடுவில் வராது விரட்டுறான்னு சொல்லி அவர் மேலே வருது. எம்எல்ஏ பேர்ல எதுக்கு நடுவில் அவங்க ரவுடிங்களை வச்சு உள்ளார வந்து பயிர் வச்சுக்கிறாங்க. காவல்துறையில் அவன் சொல்லிட்டு போன விஷயம், அந்த தம்பி சொல்லிட்டு போன விஷயம், இது யார் பேரில் வாங்கிக்கிறாங்க, எதுக்கு அந்த ஒரு காலாப்பட்டு மக்கள் இங்கே வராங்க, காலாப்பட்டில் சேர்ந்த அவங்க ஆட்கள் ஏன் வராங்கன்னு போது அப்புறம் ஸ்டேஷனில் யார் பேசுகிறா இது கோசன்னும் போது அந்த பேரை சொல்ல தானே செய்வாங்க. யார் பேரில் பதிஞ்சுக்கிறாங்கன்னு இருக்குது, காமிங்க அதை. நீங்க குத்தகை யார்கிட்ட வாங்கிருக்கீங்க? சாந்தரேஷன் வாங்கிங்களா? அவங்களுடைய மாமனார் கல்யாண சுந்தரம் இப்போ தான் வர்றாரு. 100 தலைமுறை அவங்க மாமா தான், அப்பாவுடைய தாய் மாமன் தான். அவங்களுக்கு தான் பிரச்சனை இருக்காங்க. இது வந்து அவங்களுக்குள்ளே பேசுறதுக்கு இந்த தம்பி வந்து இவரை பொறுத்த வரைக்கும் இவங்க உறவு முறையில் வரல. அந்த அம்மாவுடைய சித்தியா வரல. ஏதோ சொத்து வந்து வருதுன்னா லீகலாக வருதுன்னா நீங்கள் எடுத்துக்க போக வேண்டியது தான், நீங்கள் லீகல் பார்த்துக்க வேண்டியது தான், கோர்ட்டுக்கு போக வேண்டியது தான், செஞ்சுக்க வேண்டியது தான். நீங்கள் அராஜகமாகிட்டு அந்த ஆட்கள் யாருக்கள்னா எங்கள் தொகுதியில் நான் வரமாட்டேன். என் கட்சியாரன் ஒருத்தரம் பாதிக்கப்படும் போது நான் எப்படி பார்க்காத இருக்க முடியும், கேட்காத இருக்க முடியும்? நான் காவல்துறையில் தான் சொல்கிறேன். அப்போ நாங்கள் ரவுடி அனுப்பல, காவல்துறை சொல்லி காவல்துறை நடவடிக்கை தான் எடுத்துக்குது எல்லாமே. இல்லைங்க, இப்போ எங்கள் பேரில் கொடுத்துக்கிறாங்கல்ல, நாங்கள் எல்லா ஆதாரத்தையும் கொடுக்குறாங்க. 100 வருஷத்துக்கு புத்தக சீட்டு கொடுக்குறாரு, 100 வருஷம் பயிர் வச்சிருந்து ஆதாரம் கொடுக்குறாரு, ரெவன்யூ சர்டிஃபிகேட் தராரு, எல்லாமே இவங்க தராரு. அவர் வராரு இல்லையா, அவருக்கு என்ன சம்பந்தம், என்னத்துக்கு வந்து கேட்குறாருன்னு தெரியணும்ல. அவர் வந்து வாங்கிக்கிறாருன்னா அவர் முறைப்படி போயிட்டு கோர்ட்டில் போட்டு ஆர்டர் வாங்கியிருந்தா, இல்லை கலெக்டர்கிட்ட கொடுத்து ஆர்டர் வாங்கியா, இல்லை இவங்ககிட்ட வந்து உட்காந்து பேசியா பண்ணியிருக்கணும். ஏன் திடீர்னு ரவுடி செட்டு இருக்கணும்? சார் எல்லாம் வீடியோ ஆதாரத்தோட கொடுத்துறாங்க சார். சார் நான் அதெல்லாம் அவர் சொல்கிறாரு 1000, அவர் சொல்கிறதெல்லாம் பதில் சொல்ல முடியும், நாங்கள் அதெல்லாம் பதில் சொல்ல முடியாது. அந்த மாதிரி ஒரு சம்பவமே நடக்கலை. அவங்க வந்த ரவுடி சேர்த்தா வீடியோ எடுத்து கொடுத்துருக்குறாங்க, வீடியோ எடுத்து கொடுத்துருக்காங்க. அதில் கேஸில் உள்ள ஆளுங்களாம் யாராக இருக்காங்கன்ற அர்த்தத்தோட காவல்துறையை விசாரிச்சுக்குது. அதை விட இன்னொன்று, இது சம்மந்தமாக அவங்க என்ன வேலையை வச்சுக்கிறாங்க, அவங்களுக்கு நிலம் என்னது, என்ன சப்ஜெக்ட் எதுவுமே தெரியாது. எங்கே இருக்குன்னு நிலம் கூட எனக்கு தெரியாது. சண்டை நடந்தது மட்டும் தான் தெரியும். சண்டைக்கு வரைக்கும் தான் காவல்துறை வந்து பாதுகாப்பு காமிச்சான். அந்த காவல்துறை மீறி சண்டை நடக்கும்போது தான் வழக்கு பதிவு பண்ணுறான். இல்லைங்க, அதெல்லாம் அரசியல் காழ்ப்புணர்ச்சி, எனக்கு வெளியூர் தொழிலில் இருக்கக்கூடிய ஒரு மரியாதை எல்லாம் கொலைக்கு நினைக்கலாம். ஆனால் இதெல்லாம் உண்மை. அந்த ஊர் பகுதி ஊருக்கே தெரியும். இப்போ வெளியூர் பகுதி முழுக்க அந்த உங்கள் அப்பா வெங்கடஜனவாதியார் யார், குலசேகரன் யார், இந்த பிரச்சனை என்ன எல்லாருக்கும் தெரியும்.